ஓபிஎஸ் வீட்டில் வைத்திலிங்கம் திடீர் ரகளை, அதிர்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம். அந்த கடல் இருக்கக்கூடிய தண்ணீரை முழுவதுமாக வெளியேற்ற முடியுமா அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது. அதே போலத்தான் அதிமுக தொண்டர்கள் அனைவரையும் வெளியேற்றி மற்ற இவர் இயக்கத்திற்கு மாற்றுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அப்படி அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் தற்போது கண்முன்னே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் ஆதாயம் இல்லாமல் நடுத்தெருவிலே நின்று கொண்டு அதிமுக ஒன்று சேர வேண்டும், அதிமுக ஒன்றிணைந்தால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் குரல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஓபிஎஸ் இருக்கிறார். ஓபிஎஸ் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே பாஜகவை நம்பித்தான் கடைசி வரைக்கும் அதிமுகவை கைப்பற்றி விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையிலே பாஜகவை நம்பி பல வழக்குகளை தொடுத்திருந்தார். அந்த வழக்குகள் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு பதிலாக மக்களை தேடி ஓபிஎஸ் சென்றிருந்தால் இந்நேரம் அவரின் பின்னாலும் ஆதரவுகள் என்பது இருந்திருக்கும். அதே போல தர்மயுத்தம் என்பது நடத்தினார் சசிகலா அம்மையாருக்கு எதிராக. அந்த தர்மயுத்தம் தான் ஓபிஎஸ் கிடைத்த கடைசி வெற்றி. அதற்கு அடுத்தபடியாக சட்ட போராட்டத்தில் இதுவரைக்கும் எந்த இடத்திலும் வெற்றி வாய்ப்பு என்பது ஓபிஎஸ் பதிவு செய்ய கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் உடைய பின்புலத்திலே இருந்த நபர் யார் அப்படின்னா நமது வைத்திலிங்கம் அவர்கள். வைத்திலிங்கத்தின் மூலமாகத்தான் முதல் மாநாடு என்பது போடப்பட்டது. வைத்திலிங்கத்தின் மூலமாகத்தான் அனைத்து விதமான செயல்பாடுகளும் ஓபிஎஸ் செய்து கொண்டிருந்தார். எப்படியாவது அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார். அதற்கு பாஜக உறுதுணையாக இருந்தது. ஆனால் இறுதியிலே எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் பாஜக வந்துவிட்டது. இப்ப ஓபிஎஸ் தன்னிச்சையாக விடப்பட்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே கடந்த வாரங்களிலே ரகசிய ஆலோசனை கூட்டம் என்பது போட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகி இருந்தது. அதாவது ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே 2 தினங்களுக்கு முன்பு வைத்திலிங்கம் மற்றும் புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் வர சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது போட்டிருக்கிறார். இந்த வைத்திலிங்கம் ஆகட்டும் புகழேந்தி ஆகட்டும் இந்த நபர்கள் பூராமே தனி அணியை உருவாக்கி இருக்காங்க. அந்த அணியுமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் உடைய வீட்டிலே வைத்திலிங்கம் புகழேந்தி போன்றவர்கள் எல்லாம் ஆலோசனை கூடத்திலே ஈடுபடக்கூடிய அந்த வேளையிலே வைத்திலிங்கம் ஓபிஎஸ் உடைய பேச்சுக்கு பிடி கொடுக்காமல் ஓபிஎஸ் எதிர்த்து பேசக்கூடிய நிலைமையில் ரகளை செய்யக்கூடிய அந்த தோரணையிலே வைத்திலிங்கம் பேசி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி மாறப் போகிறார், அதிமுகவிலே இணைய போகிறார், திமுகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் நாளுக்கு நாள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்ஸின் பின்னால் வைத்திலிங்கத்தை தக்க வைக்க வேண்டும் என ஓபிஎஸ் மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் பேச்சுவார்த்தையும் நடத்தி பார்த்தார். இறுதியிலே வைத்திலிங்கம் ஓபிஎஸ் உடன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வைத்திலிங்கம் இல்லாமல் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒன்றிணைந்தால் வெற்றி வாய்ப்பு நிச்சயமா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.